அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏழைகளின் பசியை போக்குகின்ற புனித ரமதான் மாதம், இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற புனித ரமதான் மாதமாம். இம்மாதத்திலே இஃப்தார் விசேட கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நமது கலந்துரையாடல் பகுதியிலே எங்களுடன் கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்றார்கள் அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் அல் ஆலிம் முபாரக் நஜாஹி ஹதரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் தொடராக நேற்றைய தினம் தர்மம் கொடுப்பதனுடைய சிறப்புகள் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நேர்களோடு பகிர்ந்து கொண்டோம். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் இந்த தர்ம செய்கின்ற அந்த மனிதனுடைய நிலையை பற்றி, அதாவது நான் நேற்றைய தினமும் இதை உங்களுக்கு நான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தேன். அதாவது தர்மம் செய்கின்றவர்கள் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும். சில பேர்கள் தன்னை ஒரு கொடை வள்ளல் என்று சொல்வதற்காக வேண்டி கொடுக்கின்றார்கள். இன்னும் சில பேர்கள் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கின்றார்கள். இதை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அருமையான கேள்வி ஹதரத் அவர்களே. பொதுவாக எந்த இபாதத்துக்களாக இருந்தாலும் ஹதரத் அவர்களே, நிய்யத் என்பது அதுதான் அசுல், அடிப்படை. நிய்யத்து பிழைத்து விட்டால் அது எப்பேற்பட்ட இபாதத்தாக இருந்தாலும் அது கபூலியத்துடையதாக மாறிவிடாது. எனவே ஒரு 1000 ரூபா அல்லது ஒரு 100 ரூபா அல்லது ஒரு ரூபா உங்களோட வசதிக்கு ஏற்றவாறு நீங்க சதக்கா கொடுக்குறீங்களா, நிய்யத்து தூய்மையாக இருக்கணும். யா அல்லாஹ், நான் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி உனக்காக கொடுக்கிறேன். நீ தந்ததை நான் கொடுக்கிறேன், நானாக சம்பாதித்ததில்லை. உன்னுடைய கிருபையினால, உன்னுடைய குதிரத்தினால நான் சம்பாதித்ததை நீ சொன்னாய் என்ற அந்த நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் உன்னுடைய பாதையிலே ஒரு ஏழைக்கு என்னால் முடிந்ததை கொடுக்கிறேன். இந்த விஷயத்திலே, நிய்யத்துடைய விடயத்திலே நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஹதரத் அவர்களே, பொதுவாகவே குடும்பத்தில் அல்லது தெரிஞ்சவர்களுக்கு கொடுக்கிறத இன்றைக்கு நிறைய பேர் அவாய்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம், இவருக்கு கொடுத்தோம்டா இவர் எங்களை கணக்கெடுக்கவே மாட்டாரு, இவர்கிட்ட ஒரு மதிப்பு இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. பொதுவாக சதகாக்கள் தான தர்மங்கள் இன்றைக்கு எப்படி போயிருக்கிறது என்றால், அது ட்ரெண்டிங்ல. எப்படி என்றா, இவர் 4 பேர்கிட்ட போய் நான் இல்லாத நேரத்தில் கதைக்கணும். அவர் எனக்கு சஹருக்கு உதவி செஞ்சாரு, ஒரு 15,000 பொறுமதியான பார்சல் ஒன்று தந்தாரு, அதில் தான் மாஷா அல்லாஹ் அந்த ஹாஜியாரோட பேரை சொல்லணும் என்ற நிலைமையில அவர் எதிர்பார்த்து கொடுத்தால், அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடலிலே போடப்பட்ட சல்லியை போல எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே எப்படி கொடுக்க வேண்டும், உங்களுடைய மனோநிலைமை எப்படி இருக்க வேண்டும். உன்னை மறந்தாய், உன்னை மதிக்கவில்லை என்பதற்காக வேண்டி நீ கொடுக்காமல் இருக்கிறாய். ஆனால் நாம் ரப்பை மறந்த பொழுதும் அவன் உபகாரம் நம்மை அடைந்தது. நாம் மறந்திருந்தோம். 5 தொழுகை கடமை என்று இருந்தும் கூட நாம் மறந்து வாழ்ந்தோம். ஜக்காத்துக்கள் கடமையாக இருந்தும் கூட ஒரு வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்னால் மனைவியின் பேரில் மாற்றி வைத்தோம். வட்டியை தடை செய்தும் லீசிங்களிலே நாங்கள் வாகனங்களை வாங்கினோம். எனவே முழுக்க வலது இடது மேல் கீழ் என்று பாவங்களிலே நாங்கள் லயித்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அவனை மறந்த பொழுதும் அவன் எங்களை மறக்கவில்லை. அவன் மறந்தால் வாழ்க்கை, அவனுடைய ரஹ்மத் இல்லாமல் எமது வாழ்க்கை எப்படியெல்லாம் போயிருக்கும். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை, இவருக்கு கொடுத்தால் என்னை மதிக்க மாட்டான் என்ற நிலைமையில் நீங்கள் ஒருவரை நினைத்தால், நீங்கள் சிந்திக்க வேண்டியது அல்லாஹுவை. நீங்கள் மறந்த பொழுதிலும் அவன் கொடுத்தான், அவனை வெறுத்த பொழுதிலும் கொடுத்தான், அவனை ஒதுக்கிய பொழுதிலும் கொடுத்தான் என்றால், நீங்கள் இஹ்சான், கொடை கொடுக்க வேண்டும். எப்பொழுது என்றால், அந்த கொடை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் உங்களை மறந்த பொழுதும் உங்களுக்கு தந்தான் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் கொடை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இதே பண்பை நாங்கள் மனிதர்களிடத்திலும் எதிர்பார்க்க முடியும். அதாவது அல்லாஹ்வை நாங்கள் மறந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்கிறான் இல்லையா? அதே போன்று நாங்கள் ஒரு மனிதர் எங்களை நாங்கள் ஏதாவது உதவி செய்து விட்டு அவர் எங்களை மறந்திருப்பார். இவர் உதவி செய்தவர் தானே, நாங்கள் இவர் வந்தேன்னு சொன்னாக்க சிரித்து பேசி இவரோட நல்லா இருக்கணும்னு சொல்லி சில பேர்கள் நினைப்பார்கள். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அடுத்த டிப், அவருக்கு சதக்கா கொடுக்கின்ற பொழுது, இவருக்கு நாங்கள் உதவி செஞ்சோம், ஆனால் இவர் எங்களை கணக்கே எடுக்கல,
அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது மனிதனுடைய பண்பு. ஆனால் இறைவன் அப்படி அல்ல. இறைவன் மறந்தாலும் கொடுக்கிறான் என்றால் மனிதனும் அந்த மனநிலைக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவர் என்னை மதித்தாலோ மதிக்கவில்லையோ, எனக்கு நன்றியுள்ள மனிதனாக இருந்தானோ இல்லாவிட்டாலும் நாங்கள் கொடுப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றதை நாங்கள் உண்மையிலேயே யாராக இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு நாங்கள் அந்த மனநிலைக்கு வர வேண்டும். அதே போன்று ஹதரத் அவர்களே, குடும்பங்களில் நிறைய பெண் பிள்ளைகள் திருமணம் முடிக்க முடியாத சூழ்நிலைகளிலே இருப்பார்கள். நிறைய குடும்பங்களில் இருப்பார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்வது, நாங்கள் ஜகாத்து அல்லது சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக குடும்பங்களில் அந்த கஷ்டங்களும் நிச்சயமாக அது போக்கப்படுகின்றது. நிறைய பேர்கள் அதைகளிலும் ரொம்ப குறைவாக இருக்கின்றது. சில வேளை மருத்துவ செலவுகளுக்கு தேவைப்படும். குடும்பத்துக்குள்ள எங்களுடைய தாத்தா தங்கச்சிமார்கள், அதே போல் மாமி மாமாமார்கள், இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் நோயாளிகளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இவர்களை அணுகி இவர்களுடைய நோய்களுக்கான அந்த செலவினங்களை பொருட்படுத்தி செய்வது, இது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தர்மத்துக்குள்ள நிச்சயமாக அடங்க வேண்டும். கட்டாயம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஜக்காத்து கடமையாகிறது. அவருடைய வருமானத்தை நாங்கள் பிரித்து எடுக்கின்ற பொழுது அதிலே அவருடைய ஜக்காத்தினுடைய அளவு, உதாரணமாக இலங்கை மதிப்பளவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு அவங்களோட ஜக்காத்து எடுத்தோம்டா குறைஞ்சது சர்வ சாதாரணமாக விளங்கக்கூடிய விஷயம் குறைஞ்சது 2.5 லட்சத்துக்கு மேல வரும். பொதுவாக செல்வந்தர்களுடைய அந்த எக்கனாமிக்ஸ் அவங்களோட அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பார்க்கிற நேரமே அது 2.5 லட்சத்துக்கு மினிமம் தாண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது 2.5 லட்சத்தை 20 பேருக்கு பிரிச்சு கொடுக்கிறது சிறந்ததா, அல்லது 2 பேருக்கு கொடுத்தா அவருடைய வாழ்க்கை கண்ணியமானதாக யாரிடத்திலும் கையேந்தாத நிலைமையை விட்டு மாறும் என்றிருந்தால், அல்லது ஒரு குமரி பெண்ணுக்கு தங்க நகைகளை யாவது நீங்கள் செய்து கொடுப்பதன் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய தேவை முழுமை பெறுகிறது என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அதைத்தான். 10 பேருக்கு 20,000 கொடுக்கிறதையோ அல்லது 20 பேருக்கு 10,000 கொடுக்கிறதை விட 2 பேருக்கு நீங்க கொடுங்க. அந்த 2 பேரும் தேவையுடையவர்களா என்று தேடி பார்த்து கொடுக்கணும். இன்னைக்கு ஜக்காத்து கமிட்டிகளிலே அதிரத்தவர்கள் நாங்கள் நிச்சயமாக தண்டிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனையும் சொல்லியாக வேண்டும். ஜக்காத்து கமிட்டிகளிலே இன்னைக்கு ஹதரத் அவர்களே சரியான முறையில் அது போய் சேருகிறதா என்பதனை போய் தேடி பார்க்கின்றவர்கள் குறைவு. கடமைக்காக வேண்டி ஒரு கமிட்டி இடத்திலே அவர்கள் ஒப்படைத்து விடுகிறார்கள். ஆனால் அந்த ஒப்படைக்கப்பட்டவருடைய ஜக்காத்து பணங்கள் சரியான முறையில் போய் சென்றடைகிறதா என்பதனையும் தேடி பார்ப்பது நிச்சயமாக செல்வந்தர்களுடைய கடமை. ஜக்காத்து உங்களுக்கு கடமை என்றால் அந்த கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்து போய் சேருகிறதா என்பதை பார்ப்பதும் உங்களுடைய கடமை. ஹதரத் அவர்களே, நாங்கள் கூறிக்கொண்டு வந்த அந்த விஷயம், அதாவது தர்மங்கள் கொடுப்பது, அதே போன்று ஜக்காத்தையும் நாங்கள் உள்ளே கொண்டு வந்தோம். காரணம் என்னவென்றால் அந்த தர்மத்துக்குள் அந்த ஜக்காத்தும் ஒன்று பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால், அதாவது நிறைய பேர்களுடைய ஜக்காத்துகள் சில கமிட்டிகளுக்கு அப்படியே கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அந்த கமிட்டிகளில் அந்த ஜக்காத்தை அப்படியே சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு வருஷத்துக்கு அவர்களுடைய பணம் வெளியே போயிடணும், அந்த உரியவர்களுக்கு போய் சேர்ந்துடும். தன்னிடத்திலிருந்து வெளியே போறது மட்டுமல்ல, உரிய ஏழைகளுக்கு அந்த பங்கு போய் சேர வேண்டும். ஆனால் இன்று நிறைய என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜக்காத்தை நாங்க ஒரு கமிட்டி கிட்ட கொடுத்துட்டோம்டா அவங்க அதை சேகரித்து வைக்கிறார்கள். அது 2-3 வருஷங்கள் 5 வருஷங்கள் அப்படியே இருக்கின்றது. ஜக்காத்து ஃபண்ட் பேர் வேற. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே நாங்கள் எங்களுடைய பணம் காசுகளை நாங்கள் ஜக்காத்தை வெளிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், அந்த காசு அந்த கமிட்டியின் மூலமாக உரிய ஏழைகளுக்கு போய் சேர்ந்ததா என்பதை நிச்சயமா நாங்கள் அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் அதற்கவர்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய உதாரணமாக ஒரு டிவிஷன், கொலம்போ டிவிஷனை எடுத்துக்கொண்டால், அந்த கொலம்போ டிவிஷன் உள்ளுக்கு நிறைய ஒவ்வொரு ஏரியால இருந்தும் ஒவ்வொருத்தரும் நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த ஜக்காத்து கமிட்டியிலே. சில பள்ளி வாயில்கள் சில பிரதேசங்கள் அடிப்படையிலே இணைக்கப்பட்டிருக்கும். நான் சொல்வது, இணைக்கப்பட்ட அந்த நபர் அவர் ஜக்காத்து கமிட்டிக்கு தகுதியானவரா, அவருடைய வியாபார நிலைமை என்ன, அவர் இந்த நிலைமைகளுக்கு உரித்தானவரா என்பதனை நாங்கள் கட்டாயம் மீளாய்வு செய்ய வேண்டிய கடமை. காரணம் என்ன தெரியுமா? அது சம்பந்தமாக மக்களுடைய முறையீடும் இருக்கிறது ஆலிம்களிடத்திலே. எப்படி என்றால், அந்த ஹாஜியார் அது யாராக இருக்கலாம், பொதுவாக அந்த ஹாஜியார் அந்த ஜக்காத்திலே நியமிக்கப்பட்ட ஒருவர், அவர்
அந்த ஏரியால அவரை யார் யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜக்காத்து பணத்தை கொடுப்பாங்க. இப்ப ஜக்காத்து பணத்தை என்ன செய்வாங்கண்டா, அதை பிரிச்சு உங்களோட டிவிஷன்ல யார் யாரு ஜக்காத்துக்கு பொறுப்பான ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை எடுக்கிறதுலயும் கூட சுயநலம். நிச்சயமா அது எப்படி இருக்குதுண்டா, என்ன கண்டா யார் யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அவங்களோட பேர் தான் போடணும். என்னோட யார் யாரெல்லாம் மஹப்பத்தா இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஏழை என்ற அந்த கேட்டகரியில வரலாட்டியும் அதை எடுத்து கொடுக்கறது, கூரை போடுறதுக்கு எடுத்து கொடுக்கறது, ஊடு கட்டுறதுக்கு எடுத்து கொடுக்கறது, பாத்ரூம் கட்டுறதுக்கு எடுத்து கொடுக்கறது. ஆனா அதை விடவும் தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள், இவரோடு கொஞ்சம் மஹப்பத் இல்லாம இருப்பார்கள். இந்த விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இப்படி நடக்கிறதா இல்லையா என்றால் நிச்சயமாக நடக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு ஹதரத் அவர்களே, தர்மங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது பொதுவாக இன்றைய இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் இருக்கக்கூடிய உலமாக்கள், அதே போன்று முஅத்தின்மார்கள், பள்ளி வாசல்களில் கடமை புரிகின்ற லேபர்மார்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படியான இந்த நபர்கள் இவர்கள் கவனிக்கப்படுவதில் மிகவும் குறைவான ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தர்மங்கள் எல்லாமே வெளி இடங்களுக்கு போய் சேர்கிறது. சில பேர்கள் தர்மம் கொடுப்பதற்கென்று சில ஊர்களை தேர்வு செய்து அல்லது சில இடங்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறார், அந்த இடத்துக்கு தான் நான் கொடுப்போம் என்று. ஆனால் தன்னுடைய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய, தன்னுடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலிலே ஆலிம் இருப்பார்கள், முஅத்திமார் இருப்பார்கள். இவர்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால், ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த இமாம் தான் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுகின்றார். அதாவது பிள்ளை பிறந்தால் பேர் வைப்பதிலிருந்து ஹசரத் என்ன பேர் வைக்கலாம், இந்த பேருக்குரிய அர்த்தம் நல்லம்மா, இவருக்கு அகீக்கா எப்பொழுது கொடுக்க வேண்டும், இப்படியான இந்த விஷயங்களை எல்லாம் அந்த ஹசரத் அவரிடத்துலாம் கேட்பார். இது அந்த நேரத்தில் மட்டுமில்லை, திருமணம், அதே போன்று வியாபாரம், கடைசியாக அவர் மரணித்து மண்ணறையில் வைக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த ஹசரத் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள், முஅத்தினும் தேவைப்படுகிறார். ஆனால் தர்மங்கள் கொடுக்கின்ற பொழுது இவர்களை விட்டு ஏன் வெளியூர்களுக்கு சென்று வேறு வேறு நபர்களை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்தந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய இவர்கள் கவனிக்கப்படுகிறார்களா? அதில் அவர்கள் சொன்ன விஷயத்திலே நான் ஒன்றை மறுக்கிறேன். ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படும் வரையில் என்று, அடக்கம் செய்ததுக்கு பின்னாலும் அந்த அதிரத்தான் தேவைப்படுகிறார் ஹத்முல் குர்ஆன் ஓதுவதற்காகவே. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு என்பது ஒரு ஊரிலே அது ஒரு மறுக்க முடியாத, அது ஒரு தவிர்க்க முடியாத அவருடைய சேவை கொடுத்து கொண்டே இருக்கணும். 500 மாத காலமாக உங்களோட வீட்டு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிற விஷயத்துல, உங்களுக்கு நல்லுபதேசங்களை சொல்ற விஷயத்துல கழிச்ச அவருடைய பிள்ளைக்கு சஹர் சாப்பாடு வாங்கி கொடுக்கறத தாண்டி, அவருடைய பிள்ளைக்கு பிறநாள் உடுப்பு எல்லார போலும் எடுத்து கொடுக்கறத தாண்டி அவருக்கு ஒரு சொந்த வீடு எடுக்கிறது கூட யாருமே முன் வாரது இல்லை, அதை நினைக்கிறது கூட இல்லை. அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். நிச்சயமாக அதை தவிர நீங்கள் சொன்ன அந்த செய்தியை நானும் கவனித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு இமாமுக்கு சர்வசாதாரணமாக பள்ளிவாசல் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சம்பளம் என்று சொன்னால் ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபான்னு வைத்துக் கொள்ளுங்களேன், குறிப்பிடத்தக்க பள்ளி வாயில்களில். நிச்சயமாக இப்படியான இந்த சூழ்நிலை, இன்றைய கால சூழ்நிலைக்கு பொறுத்தவரையில் இது ஒரு சம்பளமே இல்லை. சாதாரணமாக எந்த விதமான படிப்பு அறிவுகளும் இல்லாத ஒரு மனிதராக இருந்தால், ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் கூட இதைவிட அதிகமாக சம்பாதிக்கின்ற நிலை. ஆனால் ஆலிம்கள் 7 வருடங்கள் ஓதி இப்படியான சூழ்நிலை கஷ்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் இத்தனை குர்ஆனை ஹதீஸை எல்லாம் மனதிலே சுமந்தவர்கள், இவர்கள் அந்த இடத்தில் கவனிக்கப்படாமல் இருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே போட வேண்டும் அதிரத்தவர்களை. காரணம், ஒரு வீட்டுக்கு இன்றைக்கு ஒரு சர்வ சாதாரணமாக இலங்கை நாட்டில் வசிக்கக்கூடிய, அதுவும் கொழும்புல வசிக்கக்கூடிய ஒருத்தருட வருமானத்தை நாங்கள் பார்த்தோம்டா, காலை சாப்பாடுக்கு ஒரு 2 புள்ள இருக்கிற வீட்டில் ஒரு 1000 ரூபா போயிடும், பகல் சாப்பாடுக்கு ஒரு 1000 ரூபா போயிடும், ராவு சாப்பாடுக்கு ஒரு 500 ரூபா வச்சாலும் ஒரு நாளைக்கு சர்வ சாதாரணமாக ஆடம்பர வாழ்க்கை அல்ல 2500 ரூபா சல்லி என்றது இன்றைக்கு சர்வ சாதாரணமான விஷயம். ஆனா ஒரு ஆலிமுடைய மாச சம்பளமே 30,000 ரூபா உள்ளுக்கு மட்டிடப்பட்டிருக்கிறது. 35,000 ரூபாய் சல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஆலிம் 75,000 ரூபாயினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் என்றால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரஹ்மத். அது நிச்சயமா அந்த பணத்தில் ஒரு பரக்கத்தும் இருக்கிறது, உணர்ந்திருக்கிறோம் ஹதரத்தவர்களே. ஆனால் அதை தாண்டி அவர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய கூலியை யாரு கொடுக்கிறது, பிள்ளையினுடைய ஸ்கூல் ஃபீஸை யாரு கொடுக்கிறது, அவர் ஓட்டக்கூடிய வாகனத்துக்கு பெட்ரோல் செலவை யார் அடிக்கிறது என்றா நிச்சயமாக ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் இதை பத்தி கவனிக்கணும். இது தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை, நிச்சயமாக எல்லாருமே யோசிக்கணும்.
அழகான பல தெளிவான விஷயங்களை நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நேரமும் நெருங்கிவிட்டது. இந்த நேர்களே, இன்றைய நமது கலந்துரையாடல் பகுதியிலே எங்களோடு கலந்து சிறப்பித்தார் அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் அல் ஆலிம் முபாரக் நஜாஹி ஹதரத் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இஃப்தார் விசேட நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் மௌலவி சிராஜ் நஜாஹி.